ஒரு இடத்துல ஒரு தாவேக்கா நிர்வாகி தண்டல் கொடுக்குறாரு. தண்டல் கொடுத்துட்டு அந்த பெண்கள் கட்ட முடியல சொன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காரு. இது மாதிரி 7 பெண்களை துன்புறுத்தி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு தாவேக்கா நிர்வாகி. முந்தானத்துக்கு ஒரு தாவேக்கா நிர்வாகி சிங்கப்பெண் படை மூலம் முதல் வழக்காக அவர் மேல வழக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு யாருக்கிட்ட இருந்து முதல்ல வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குனாக்கா தாவேக்கா தொண்டர்கள் இருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. எனக்கு தெரிந்த சிங்கப்பெண் அதிரடி படை தாவேக்கா தொண்டர்கள் தான் கண்காணிக்கணும். ஏன்னா அவங்களாலதான் இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துல மட்டுமே 4 வழக்குகள் தாவேக்கா நிர்வாகிகள் மேல பதிவாகிருக்கு. அதுவும் அனைத்துமே பெண்கள் வன்கொடுமை வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு. அப்ப இது முழுக்க இன்னைக்கு செய்யக்கூடிய ஆட்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சியை திமுக காரன் பண்ணிட்டு இருந்தா, இப்ப திமுக காரன் பண்றது இல்லையா, இப்ப இவன் பண்றான், தாவேக்கா காரன் பண்றான். அப்ப தாவேக்கா காரன் திமுக காரன் மாத்தி இப்படி பண்ணும்போது மக்கள் எந்த மாதிரி மனநிலையில திரும்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? திமுக காரன் இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறான், திமுக காரன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறான் தானே மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு உன்னோட தொண்டர்களே இப்படி செய்யும் போது அப்ப என்ன நடக்குதுங்க? உனக்கு கட்சியில பதவி தாருன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு ரூம்ல அடைச்சி பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கே சரவணன் என்ற எம்எல்ஏ சப்போர்ட்டா பேசியிருக்கிறாரு. அம்மா நீ கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்காதம்மா, நான் உனக்கு அரசாங்கத்தில் என்ன ஒரு பதவியோ ஒரு வேலையோ உனக்கு வாங்கி தரேன், நம்ம கட்சி நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சரவணன் என்ற எம்எல்ஏ வந்து அந்த பொண்ணு கிட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு நிர்வாகி, தாவேக்கா நிர்வாகி. தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாவேக்கால பாதுகாப்பு இல்லை. அப்ப எப்படிப்பட்ட அரசாங்கம் இங்க நடந்து கொண்டு இருக்குது? நான் என்ன கேட்கிறேன், சிங்கப்பெண் அதிரடி பண்ணி ஒன்று ஆரம்பிச்சுங்க, நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எங்க இருந்து எடுத்தீங்க போலீஸ்? நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? ஏற்கனவே இருக்க போலீஸ் தான் பண்ணி அவங்களுக்கு எதனா ட்ரைனிங் கொடுத்தீங்களா? அவங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதனா கொடுத்தீங்களா? அவங்களுக்கு என்ன நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க? என்ன மாதிரியான அவங்களுக்கு பொசிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க? ஏற்கனவே இருக்கவங்களை கூட்டு போய் நீங்க சிங்கப்படையில் போட்டாக்கா அப்ப அந்த இடம் காலி ஆயிடுது இல்ல? அப்ப அந்த இடத்துக்கு எப்ப நிரப்புவீங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு போலீஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது சிங்கப்பெண் 471 படைகளை நான் நிறுவ போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளவு பேரை அங்க போட்டுட்டீங்க. அப்ப இங்க மகளிர் காவல் நிலையத்தில் ஆளு கிடையாது. நீ மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய தூய்மை அங்க போட்டுட்டீங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு. அப்ப மகளிர் காவல் நிலையத்தை யார் வந்துட்டு பாப்பா? அப்ப தனக்கு ஒரு பிரச்சனை மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க இல்லையா, குடும்ப நல கோர்ட்டு, இன்னைக்கு குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் அங்கதான் போறாங்க. அப்ப அங்க காலி ஆயிடுது, அங்க யார் பாப்பா? இது எப்படி இருக்குனாக்கா, போன தடவை இவன் திமுக காரன் பண்ணா பாருங்க, வீடு தோறும் ரேஷன் திட்டம் சொல்லிட்டு இங்க இருக்கிற வேலைக்காரனையும் கூட்டி போயிட்டு வேன்ல ஏத்தி போய் குத்துட்டு வரான்னு சொல்லுவான். ஆனா இங்க அவனும் இருக்க மாட்டான். இங்க வாங்க வரும்போது ஆள் இருக்க மாட்டான். அவன் எங்கடா போயிட்டான்னு கேட்டாக்கா அவன் வீடு தோறும் கொடுக்க போயிட்டான். அப்ப கடைக்கு வரவனுக்கு என்ன? அதே போலதான் நீ மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய மொத்த பெரிய தூயின் வந்து நீ சிங்கப்பெண் அதிரடி படைகளில் போட்டு நீ மகளிர் காவல் நிலையத்தில் ஆள் இல்லை. அப்ப இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை தேவையில்லையே. யூனிஃபார்மை மாட்டிட்டு யூனிஃபார்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கையில ஒரு லெட்டரை கொடுத்துட்டு வாகனத்தை கொடுத்துட்டு நீ பண்ணிடுவாங்களா? அவங்களுக்கு சிறப்பான ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. 30 நாள் தான் ஆகுது. 30 நாள் என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு?